தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் போட்டியிடும் தொகுதி காங்கிரசுக்கு தள்ளப்பட்டது. டெல்லி பாபு போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் விஜய் தலைநகரில் போட்டியிடுகிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர்களை நிறுத்துகிறது. நடிகர் விஜய் தலைநகரில் போட்டியிடுகிறார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் நடிகர் விஜய் போட்டியிடுகிறார். நடிகர் விஜயை எதிர்த்து அமைச்சர் துறைமுகம் அமைச்சர் சேகர் பாபு நிறுத்தப்படலாம் என்று கூறப்பட்டது. அல்லது நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் நிறுத்தப்படலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் பெரம்பூர் தொகுதியில் நடிகர் விஜயை எதிர்த்து திமுக போட்டியிட்டால் திமுக தோல்வி உறுதி என்பதால் திமுக அந்த தொகுதியை காங்கிரசுக்கு தள்ளிவிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு தோற்கக்கூடிய தொகுதிகளை பூரா திமுக தர திட்டமிட்டுள்ளது. அதில் ஒரு தொகுதி விஜய் போட்டியிடும் தொகுதி. பெரம்பூர் தொகுதியை காங்கிரசுக்கு திமுக கொடுத்துள்ளது. காங்கிரஸ் வேட்பாளராக டெல்லி பாபு போட்டியிடுகின்றார். திமுக பெரம்பூர் தொகுதியில் ஏறத்தாழ 10 முறை வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் இந்த முறை தோல்வி பயம் காரணமாக திமுக போட்டியிடவில்லை. கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு தள்ளிவிட்டு தப்பித்துள்ளது. நடிகர் விஜய்க்கு பெரம்பூரில் போட்டி இல்லை என்று சொல்லலாம். நடிகர் விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கும் தான் கடுமையாக போட்டி இருக்கும் என்று கருதப்படுகிறது.